ஜெய் சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். இன்னைக்கு புனிதமான ஒரு நாள், சீதா மாதாவினுடைய ஜென்மதினம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தர்ம பத்னியாகவும் ஜானகி, பூமிஜா, ஜனகபுத்திரி, சீதா அப்படின்னு பல ரூபத்தில் அவள் இருக்கார். இந்த உலகத்துக்கே ஜெகன் மாதாவாக இருக்காள். வால்மீகி தன்னுடைய வால்மீகி ராமாயணத்தில் பலவாறு சீதா மாதாவை வர்ணனை பண்ணுறார். பாவார்த்த ராமாயண்லேயும் சீதாவை பற்றியான வர்ணனை அழகாக அவள் எப்படி பிறந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயந்தியை பற்றியே அவளுடைய பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தையும் சொல்கிறார். இப்படி சீதாவினுடைய வர்ணனை அழகாக பாவார்த்த ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கு. அபவாக யத க்ஷேத்திரம் ஹலக்ராத்யுத்திதாமிமாம் சர்வலக்ஷண சம்யுக்தாம் நாம்னா சீதேதி விஸ்ரதாம் அப்படின்னு சொல்கிறார். அபவாகத யத க்ஷேத்திரம் அப்படின்னு ஜனகர் இந்த உழவு செய்யக்கூடிய இடத்துல, விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இந்த கலப்பையை பூட்டி உழுதுன்ருக்கிற பொழுதே அந்த கலப்பையில் அக்ரபாகத்தில் ஒரு பெட்டியோட சத்தம் இடிக்கிற மாதிரி கேட்குறது. அதுலேருந்து அந்த பெட்டியை வெளியில் எடுக்கிறார். அதுலேருந்து உதித்தவள் தான் சீதா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த புனிதமான ஒரு சீதா ஜனனம். இப்படி கலப்பையில் இடித்ததுனால கொண்ட பெட்டி கிடைக்கிறது. அந்த பெட்டிக்குள்ளே இந்த கன்யா ரத்னமான சீதா தேவி கிடைக்கிறாள் அப்படிங்கிறத சொல்கிறார். ஜனக நந்தினி பிரணமாமி ஜனனீம் ஜகதாம் பிரணமாமி கனகாபரண விபூஷிதாம் சனகாதி முனி சேவிதாம் ஜனக நந்தினீம் பிரணமாமி ரகுநந்தன மன உல்லாசினீம் ரமணீய முகி விலாசினீம் ஜனக நந்தினீம் பிரணமாமி சிம்ஹாசன சம ஆரூடாம் சதனோத்யான ரச்சித கிரீடாம் ஜனக நந்தினீம் பிரணமாமி பரம பாவன சாரித்ராம் பிரேமிக ஜனனீம் பதமநேத்ராம் ஜனக நந்தினீம் பிரணமாமி. ஸ்ரீ ராகவ சதகத்தில் ஸ்ரீ அண்ணா தன்னுடைய 100 கீர்த்தனைகளில் சீதாவினுடைய பெருமையை கூறக்கூடியதான ஒரு பாடலை பாடியுள்ளார். அதில் சொல்கிறார் அப்படின்னா, பத்மநேத்ராம் அழகிய தாமரை போன்ற கண்களை உடையவளான ஜனக நந்தினியும் ஜனக புத்திரியானவளை நான் ஸ்மரிக்கிறேன். ஜனனியும் ஜெகதாம் பிரணமாமி இந்த ஜெகத்துக்கே மாதாவாக இருக்கக்கூடியவளை நமஸ்கரிக்கிறேன். கனகாபரண விபூஷிதாம் நன்றாக தங்க ஆபரணங்களை சூடிக்கொண்டிருக்கிறாள். சனகாதி முனி சேவித்தாம் இப்படி சனகர்கள் முனிவர்கள் எல்லாரும் அவளை சேவிக்கிறார்கள். இப்படி எல்லாரும் நமஸ்கரிக்கக்கூடியவரை நான் நமஸ்கரிக்கிறேன்றார். ரகுநந்தன மன உல்ஹாசினிம் தன்னுடைய மனசை அப்படின்னு ஸ்ரீ ராமனுடைய மனசை என்றும் மகிழ்விக்கிறவளாக இருக்காளாம். ரமணீய முகியும் அழகான முகத்தை கொண்டவளாக இருந்துட்டு எல்லோருக்கும் அன்பூட்டுகிறவளாக இருக்கிறாளாம். அப்படிப்பட்ட சீதாவை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறார். சிம்ஹாசன சமாரூடாம் சதனோத்தியான ரச்சித கிரீடாம் அப்படின்னு அவளோட சேர்ந்து ராமனோட சேர்ந்து விளையாடுறாளாம் உத்தியானத்துலலாம். இப்படி ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்காளாம். இவ்வளோ நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு பரம பாவன சரித்திரம் அவளோட சரித்திரத்தை யார் கேட்குறாளோ சிரவணம் பண்ணவளாலோ அது பரம பவித்திரமானது, புனிதமானது, எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சீதா மாதாவை பற்றி பாவார்த்த ராமாயணில் ஸ்ரீ ஏக்நாத் மகாராஜ் வர்ணிக்கிறார். நாங்கர் வாகதா ஷேதி
पेटीला गलीगलाचिये दांती ते उगडिता त्या माझी हे सीता होती रूपवती ममात्मजा. அப்படி சொல்கிறார். என்னென்னா நாகராம் பாகத்தான் சேத்தி அப்படின்னு ஜனகசுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனகர் அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் உழுதுன்ருக்காராம். அப்படி உழுதுன்ருக்கிற பொழுது அந்த கலப்பையில் இருக்கிற அக்ரபாகத்தில், அது முதன்மையாக முன் இருக்கிற பாகத்தில் அவர் உழுதுன்ருக்கிற இடத்துல ஒரு பெட்டியை தென்படுறது. அந்த பெட்டியை தூக்குறாலாம். தீ உகடித்தா தியாமாஜியே சீதா. அதில் திறந்து பார்க்குறேன்னா அதில் அழகான சீதாவாக இருக்கா. ரூபவதி அப்படிங்கிறவர் தான் என்னுடைய பெண்ணான மமாத்மஜா அப்படின்னு சொல்லி இவரை வர்ணிக்கிறார். ராமனுடைய பாதம் பட்டினோடனே அந்த பாதம் பட்டதுனால அகலிகை புனிதமானா. அப்படி கௌதம ரிஷியும் அவளை தன்னோட பத்னியாக ஏற்றுக்கிறார். அப்படிப்பட்ட அகலியவே உத்தாரணம் பண்ணின அந்த ராமச்சரணத்தை வர்ணிக்கிறார். வர்ணனை பண்ணதுக்கப்புறம் விந்திய மலையில் இருக்கிற கற்கள் எல்லாமே இப்படி ராமச்சரணம் பட்டு பெண்களாக மாறித்து அப்படிங்கிறது கூட அழகாக வர்ணிக்கிறார். வர்ணித்து பல தபஸ்விகளும் பிரம்மச்சரிய விரதத்தை திறந்தவாளும் கூட இந்த பெண்களை தன்னுடைய பத்னிமார்களால் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமனுடைய பாதம் பட்டதுனால உள்ள விசேஷம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ தான் மிதிலாபுரி வர்ணனை பண்ணுறார். அந்த நாம கோஷத்தினுடைய ரிஷி மண்டலமே விஸ்வாமித்திரர், ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணனோட கலந்துன்னு அந்த இடத்துக்கெல்லாம் போகிறார். அப்போ மிதிலாபுரி வர்ணனம் பண்ணுறார். இந்த அழகான அந்த ரத்ன கலசங்களுடன் கூடியதான கொடிகளுடன் கூடியதான அந்த மிதிலா நகரத்தை பார்க்குறா எல்லாரும். இந்த மிதிலையில் தான் பிங்களான்ற வேஷி இருந்தா. அவள் பாவசமாதியானா. அப்படிப்பட்டவள் பகவானுடைய ராமனுடைய சரணத்தை அடைந்தாள். இந்த மிதிலாபுரியில் வாயிற் காப்பான் எப்படி இருக்கிறான அந்த சுவர் இருக்கு இல்லையோ, இந்த மிதிலாபுரியோட அந்த எல்லையில் இருக்கிற இடத்துல நுழைச்ச உடனேலேயே சுகருக்கு சமாதானம் கிடைத்ததான். சுகரோடைய குருநாதராக யார் சொல்லப்படுறாருன்னா மிதிலாபுரி ராஜாவாக இருக்கக்கூடிய ஜனகர் தான். அவருக்கு என்னென்னா என்னைக்கு இந்த மிதிலாபுரி நகரத்தை தொட்டாரோ அன்றைக்கே அவர் குரு அனுகிரகம் கிடைத்தது அப்படின்னு சொல்கிறார். இப்படி சுயம்பரம் நடக்கிறது. அந்த மண்டபத்தில் யஜ்ஞங்கள்லாம் நடக்கிறது. இந்த இடத்துக்கு ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரரோடு அங்கே பிரவேசமாறா. அங்கே என்னென்னா ராமன் என்ன பார்க்குறாருனா பல மண்டபங்கள், ஸ்தம்பங்கள், ஹோத்தா, உத்காத்தா, 16 ரித்வித்திகள், யஜ்ஞசூத்திரங்கள், சமித்துக்கள், தர்ப்பங்கள், நெய்பாத்திரங்கள் இப்படின்னு இருக்கக்கூடிய யஜ்ஞம் பண்ணக்கூடிய அந்த சுத்தமான அந்த இடத்த பார்க்குறார் ராமன். அந்த பார்த்த உடனே அங்கே வேத சாஸ்திர விற்பனர்கள், பிராமணர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கா. எல்லாரையும் கண்ட ராமன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பார்த்த உடனே யஜ்ஞ மண்டபத்தில் பக்கத்தில் வரார். ஜனகர் என்ன பண்ணுறாருன்னா கேள்வி கேட்குறார். விஸ்வாமித்திரர் பதில் சொல்கிறார். ஜனகர் யாரு அப்படின்னு கேட்குறார். ராமனை கேட்டு கொண்டதற்கெனவே அனைவரும் யாகசாலையில் வந்திருக்கா. அத்தனை பேரும் இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஜனகர் பார்க்குறார். அப்போ விஸ்வாமித்திரர் யாருங்கிறது சொல்கிறார். இவர் ராஜா தசரதனுடைய பிள்ளைகள். ராமன், லக்ஷ்மணன் பேர். என்னுடைய யாகத்தையே தாடகைங்கிற ராட்சசியும் சுபாகு, மாரீச்சன்ற ராட்சசர்களும் கெடுத்துட்டு இருந்தா. அவர்கள் இந்த தொல்லை கொடுத்திருந்ததுனால நான் சிவராமனை பூஜித்தேன். சிவபெருமானை பூஜித்ததுனால எனக்கு பிரசன்னமாகி சாக்ஷாத் பூர்ண பரபிரமனான தசரத புத்திரனான ராமன் அவதரிச்சிருக்கார். ராமனால தான் இந்த தாடகையோட வதம் நடக்கும்ங்கிறத நான் சிவபெருமானோடைய ஆக்ஞையினால் தெரிஞ்சுட்டேன். சிவபெருமான் சொன்னதற்கிணங்க நான் போய் தசரதனை போய் பார்த்து ராமனை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே இப்படி விசேஷமாக இந்த தாடகை வதயம் நடந்தது அப்படின்னு சொல்லி வித்தாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தாடகையை வதம் செஞ்சதுக்கப்புறம் பானுனால், தன்னுடைய பானத்தினால சுபாகு ராட்சசர்கள் எல்லாரையும் கொள்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி மாரீச்சனை சமுத்திரத்துக்கு அப்பால் கொண்டு போய் தள்ளிட்டார். அகலிகையை இப்படி உத்தாரம் செஞ்சார். இப்படி தனுஷெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் இங்கே ஜனகாபுரின்னு சொல்லக்கூடிய மிதிலாபுரிக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமனுடைய சித்தாந்தத்தையும் அவரோட விருத்தாந்தத்தை இதெல்லாம் அவர் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். ராமனே சீதைக்கு தகுந்த மணாளன், ஆனாலும் வில்லை பற்றிய சோதனை பெரும் வீரர்களுக்கே சவாலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்த மாற்றத்திலான ஜனகரோட மனசில் தோன்றுறது.
என்னென்னா ராமனே சீதைக்கு தகுந்தவன் மனசில் அவருக்கு தோணிடுது. ஆனால் இவா எதனால் அப்படின்னா சீதை மாதா என்ன பண்ணாள்னா விளையாடின்னு இருக்காளாம். விளையாடின்னு இருக்கிற பொழுது இந்த ராம தனுஷு, இந்த சிவ தனுஷ் இருக்கே, இந்த சிவ தனுஷை கைனால் அப்படி நகர்த்தி வச்சுட்டு அந்த பால் ஓடுறது, அதை அந்த பாலை போய் எடுத்தாலாம். இப்படி பந்தையே சாதாரணமாக இதை தள்ளி வச்சுட்டு எடுக்கிறான்னா இந்த சிவதனுஷை யார் தூக்குறார்களோ அவர்களுக்கே இவள் மனமுடிக்கப்படுபவள் அப்படின்னு அன்றைக்கே இந்த ஜனகர் மனசில் எடுத்துக்கிட்டார். அந்த ஜனகர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா இந்த ஸ்ரீராமனை பார்த்த உடனேயே இவரே தனக்கு மருமகனாக வந்தால் நன்னா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார். இப்படியாக சொல்லி அகலிகை செய்த ராமஸ்துதியையும் எல்லாரும் சொல்கிறார். இப்படி கௌதமர் அகலியில் சேர்ந்து வாழ்ந்தார் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சீதையினுடைய ஜென்ம கதையை இங்கே வர்ணிக்கிறார். எப்படின்னா ஐகோனே ராயாச்சா சப்து அகல்ய குமார சதானந்து ஜனக புரோஹித பிரசித்து தேனே பூர்வானுவாது ஆரம்பிலா இப்படின்னு அகல்யா ஐகோனி ராயாச்சா சப்து இப்படி ராஜாவினுடைய அந்த அழகான சொற்களை கேட்ட உடனே அகல்யா குமார்னு சொல்லக்கூடிய சதானந்தர், அகலியையே சாபம் விமோசனம் பெற்றால் அவளுக்கு ஒரு குமாரர் இருந்தார், அவர் பேர் சதானந்தர். ஜனக புரோஹித பிரசித்து ஜனகருடைய புரோஹிதராக இருந்தாராம். தேனே பூர்வானுது அவர் தான் ஆரம்பிக்கிறார் சீதை எப்படி பிறந்தாள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். ब्रह्म शापांचे कूर अज्ञान त्यामाजी माजी पिता निमग्न तिसीलागता श्री रामचरण जाली उद्धरण जगद्वंदिये இப்படி பிரம்ம சாபத்தினால ஒரு அஜ்ஞானத்தில் ஒரு கல்லாக இருந்த என் அம்மாவை இந்த ராமனோட சரணமானது உத்தாரணம் அணித்து அப்படி ஜெகத்வந்தியராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீராமன். ஸ்ரீ லாகதா ஸ்ரீ ராமச்சரண ஸ்வயே உத்தரதி பாஷான ஹே ஹே நவள நவேஜான ஜெகதுத்தாரண ஸ்ரீராம இப்படிப்பட்ட ராமன் இந்த கல்லையும் பெண்ணா உத்தாரணம் பண்ணுறார், பெண்ணை ஆக்கி கொடுத்தார். இப்படிப்பட்ட ராமனை நான் அவரை வணங்குகிறேன்னு சொல்லி அகாத ஸ்ரீராமாச்சே நாம நிர்தோளி குரோத காம நாம நிவாரி மரண ஜன்ம நாமத்தே பிரம்ம நிர்த்வந்த அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய நாமம் குரோதம் கிராமம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போக்கிடுறது. நாமம் அந்த நாமமே ஜென்ம மரணத்தையும் போக்கிடுறது. இப்படிப்பட்ட பிரம்மம் நிர்த்வந்தமாக இருக்குது. துவந்தம் அப்படிங்கிறது இல்லாமல் அத்வைத்த ரூபமாக எல்லோரோடும் எல்லோருடைய மனசுலையும் இருக்கக்கூடியவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை விசேஷத்தை சொல்கிறார். சொல்லி ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், ते देखता श्रीराममूर्ति हर्षे विरे चित्तवृत्ति आनंद ओ संडे त्रिजगति हे स्वरूप सती ஸ்ரீராமாச்சி இப்படி ஸ்ரீராமனை வர்ணிக்கிறார். ஹர்ஷே வீர சித்தவிருத்தி ஸ்ரீராமனை பார்த்த உடனே நம்மளோட சித்தத்தில் இருக்கிற விற்த்திகள் எல்லாம் சந்தோஷமாயிடுறது. ஆனந்தே ஓசண்டே திரிஜகத்தி மூன்று லோகத்திலையும் ஆனந்தம் உண்டாயிடுது இப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னா ராமநாமி அபேதஸ்திதி லாலாகி நாமி ஜட உத்தரதி ராமகேவல பிரம்மமூர்த்தி ஆத்ய சக்தி தே சீதா அப்படின்னு சீதா மூர்த்தியை சீதாவை என்னமா சொல்றாருன்னா ஆத்ய சக்தி மூல சக்தி யாரு அப்படின்னா சீதா. ராமநாமி அபேதஸ்திதி ராமநாமம் ராமன் வேற இல்லை ராமநாமம் வேற இல்லை அப்படிங்கிற அபேதஸ்திதி எப்போ உண்டாருதோ அப்போ என்ன பண்ணுறார் நாமி ஜட உத்தரத்தி அப்படி எந்தவன் நாமம் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜடன் அந்த மனிதன் அது கல்லோ இல்லைன்னா மனிதர்களோ அது எதுவாக இருந்தாலும் அந்த ராமத்தினுடைய தூளிப்பட்டா கல்லானது அந்த ராமனுடைய ரஜம் பட்டதுன்னா உத்தாரணம் ஆயிடுறது. அதுபோல ராம நாமத்தை யார் சொல்கிறானோ அவனும் உத்தாரணம் ஆயிடுறாள். இப்படி ராமன் பகவானாக இருந்தானாக்க அவளுடைய சக்தியாக இருக்கக்கூடியவள் சீதா அப்படின்னு சொல்கிறார். இப்படி சீதாவினுடைய விசேஷத்தை சொல்லி பத்மாக்ஷராயாச்சே அனுஷ்டான சீதேச்சி உற்பத்தி இது பத்மாக்ஷ ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி அனுஷ்டானம் பண்ணார், அவர் சீதை அதன் மூலமாக எப்படி வந்தாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகத்தையும் இவர் வர்ணிக்கிறார். ते सीतेची उत्पत्ति तेमी सांगेन निजवृत्ति जेम्या यैक्ले नारदोक्ति तेची तुमा प्रति सांगेन நாரதர் தன்னுடைய புராணத்தில் சீதை எப்படி பிறந்தாள்ங்கிறத வர்ணிச்சிருக்கார். அதை போல் அந்த விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு ஏக்நாத் மகாராஜ் இந்த பத்மாக்ஷ ராஜாவனை பற்றி சொல்கிறார். பூர்வி பத்மாக்ஷ ராஜா பாவன
தியானே கரோணி அனுஷ்டான ரமா கேலி பிரசன்ன மாஜே கன்யா ரத்ன தூஹோயி. பத்மாக்ஷன் ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி தபஸ் பண்ணி இந்த மகாலட்சுமி ஆனவள் தன்கிட்ட வரணும்னு அவள் மகாலட்சுமியை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ண உடனே ஏரி மனேகா நிருபணாத்தா மாஜ நகடே ஜன்மகதா பகவந்தி அன்வயோ ந லாபத்தா ஜான தத்துவத்தா நரவரியா. மகாலட்சுமியை நோக்கி தபஸ் பண்ணுறார் அந்த பத்மாக்ஷராஜன். உடனே மகாலட்சுமி தோன்றுறா. ஆனால் அவர் சொல்கிறார், நான் வந்து மகாலட்சுமி, ஆனால் விஷ்ணு இல்லாமல் நான் எந்த இடத்துலையும் நான் உதிப்பதில்லை. அதனால இந்த மூல விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். ராஜாவாக இருக்கக்கூடிய நீ, நான் வந்து விஷ்ணு இல்லாமல், நான் பகவான் விஷ்ணு இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஐசே ஐகோனியா வச்சன ராயே தருணி திருடத்தியான அப்படி நினச்ச உடனே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை இந்த ராஜா பத்மாக்ஷ ராஜா தியானம் பண்ணுறார். பகவந்த கேலா பிரசன்ன மாகே வரதான கன்யார்த்தி ராமா. இப்படி பகவான் வந்து விஷ்ணுவை நோக்கி ஆராதனை பண்ண மகாவிஷ்ணு அங்கே பிரத்யக்ஷமானாராம். பிரத்யக்ஷமாகி அவர் வந்து அவருக்கு வரணம் கொடுக்குறார். விஷயாஞ்சியே விஷய புஷ்டி ரமா கோடி பரமதிருஷ்டி லக்ஷ்மி விமுகஜாலியா பாட்டி துக்ககோட்டி ஸ்ரீமந்தா. பகவான் விஷ்ணு சொல்கிறார், இதில் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோப்பா. விஷயாஞ்சியே விஷய புஷ்டி, விஷயத்துக்கெல்லாம் விஷயம் அப்படிங்கிறது எல்லோரும் தங்கமும் வைடூரியமும் மிச்ச எல்லா விஷயங்களையும் ஆசைப்படுவா எல்லாரும் படுறதுக்கு. ரமா கோட பிரதம திருஷ்டி, அதனால மகாலட்சுமியே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமுடையவளாகவும் அவள் தான் நம்மளுக்கு வேணும்னு மகாலட்சுமியை நோக்கி அவளை பூஜிக்கிறவளாக இருக்கா. லக்ஷ்மி விமுக ஜாலியா பாட்டி. ஆனால் லக்ஷ்மி வந்து எப்படிப்பட்டவளாக இருக்கான்னா, அவளை வந்து எங்கே ஸ்ரீ ஹரியை யார் துதிக்கிறாளோ அந்த இடத்துல தான் மகாலட்சுமி இருக்கா. துக்க கோட்டி ஸ்ரீமந்தா. அதனால யார் இவளை ஸ்ரீயை மட்டும் ஆராதிக்கிறாளோ அந்த இடத்துல மகாலட்சுமி இங்கே இருக்கிறது இல்லை. மகாலட்சுமி பல துக்கங்களை கொடுக்குறவளா இருக்கா, அப்புறம் கிளம்பிடுவா அப்படிங்கிறது சொல்கிறார். லக்ஷ்மி ஆலியா ஜே சுக்க நவே தே கேவல துக்க. எந்த இடத்துல மகாலட்சுமி வந்துட்டாளோ அப்படிங்கிறது என்னென்னா பல ஐஸ்வர்ய ரூபமாக வந்திருப்பா, ஆனால் அந்த இடத்துல துக்கம்தான்ப்பா மிஞ்சும். சுக்கமானி தீத்தி கேவல மூர்க்க ஜான நிஷ்டங்க நிருபத்தா. ஆனால் இவ எல்லாரும் மகாலட்சுமி வந்தால் போகிறதும் பண ரூபமாகவும் அலங்காரமாக ரத்னங்கள் ரூபமாகவும் வீட்டில் இருக்கணும், கிரகத்தில் இருக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அது பல துக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மகாவிஷ்ணு இப்படி சொன்ன உடனே ராஜா சொல்கிறார், ராஜா மனே ஸ்ரீஹரி ரமா கேலே மாண்டாவரி ஐசீஜ மஜ கிருபா கரி மனோனி நிர்தாரி திரிலே பாய். ஆனால் சொல்கிறார், நான் அப்படி நினைக்கல. நான் உங்களை தபஸ் பண்ணி கேட்டிருக்கேன். என்னென்னா என்னோட தொடையில் ஒரு குழந்தையாக இருந்து நான் அந்த குழந்தைய சந்தோஷமாக நான் வச்சு ஆராதனை பண்ணக்கூடியவளாக ஒரு பெண்மணியாக எனக்கு மகாலட்சுமி என் வீட்டில் புத்திரியாக உதிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் இந்த வரத்தை எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்குறார் மகாவிஷ்ணுகிட்ட. கேட்ட உடனே மகாவிஷ்ணு இதை ஆமோதித்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்படி பண்ணுறாருன்னா, தே மாத்துலிங்க ஐசே ராயாஞ்சே மனோலிங்க தே ஜானோ நியா ஸ்ரீரங்க தேதா ஆ ஜாலா மாத்துலிங்க ஏனே கன்யா சாங்க பாவத்தீரமா அப்படிங்கிற தன்னோட விஷ்ணு மகாவிஷ்ணு எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற ஒரு பழத்து இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழத்தை தான் சொல்கிறார், மாத்துலிங்கம்னு சொல்கிறார். இந்த பழத்தை கொடுத்தார். இந்த பழத்தை வந்து இரண்டாக பிரிச்சேன்னா இந்த இடத்துல இதுலேருந்து அம்பாள் ஆவிர்வகிச்சிருவா அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இந்த பழத்தை சொன்ன உடனே அந்த பழத்தை ரெண்டாக வெட்டுறார். அதுலேருந்து அம்பாள் மகாலட்சுமியான அம்பாள் வந்துடுறாளாம். பத்மாக்ஷாச்சே கரி ஜன்ம யாலாகி பத்மாவதி ஹே நாம திச்சே ரூப தேக்கோனி உத்தம உல்லாச பரமராயாசி. இப்படியே வந்து அந்த மாதுலிங்கம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை தித்தாகர்த்தா ரெண்டாக இது பண்ணாராம். அதுலேருந்து கன்யா வந்தாலாம். இதை பார்த்த உடனே அவர் வீட்டில் ஆஹா இப்படி அம்பாளே வந்துட்டாளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு பத்மாவதிங்கிற பேரையும் சூட்டினாராம். திச்சே ரூப தேக்கோனி உத்தம உல்லாச பரமராயாசி. அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டாலாம், இப்படி அழகான பெண்மணி நம்மளுக்கு கிடைச்சாரேன்னு அப்படின்னு. ஜன்மலி மாத்துலிங்கா பிரதி தீ தோனி ஷக்லே ஏக ஹோத்தி தேச்சி மாத்துலுங்கி சக்திச்சா ஹாச்சி ஸ்வயே சப்தசதி போலத்தே. அப்படி சப்தசதி இருக்கே, துர்கா சப்தசதின்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பாள் வந்து இந்த மாத்துலிங்கம்னு சொல்லக்கூடிய பழத்தை தான் தன் கையில் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி ஏக்நாத் மகாராஜ் இந்த மாத்துலிங்கம்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தை எலுமிச்சம் பழத்தை தான் சொல்கிறார். இதனுடைய விசேஷத்தை இது துர்கா சப்தசதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறார். பத்மாவதி ச விவாக வத்யாமூலே சர்வநாச ஆனி திச்சா அக்னி பிரவேசம்.
அப்படின்னு பத்மாவதி அப்படிங்கிறவளுடைய அந்த பத்மாவதியாக இருக்கக்கூடிய பத்மாக்ஷனோட பெண்ணாக இருக்காளே அந்த பத்மாவதி எப்படி கல்யாணம் பண்ணுறா, அவருக்கு என்ன கிடைக்கிறது, அவள் எப்படி அக்னி பிரவேசம் ஆறா அப்படிங்கிறதையும் சொல்கிறார். கன்யா சர்வாங்க மனோகர ரூபே அத்தியந்த சுந்தர சவேச்சி ஜாலி உபவர திசி நிருப்பவர பாளலே கன்யா ஸ்வயம்பரா யோக்ய ராயே விவாக ஆரம்பிளா சாங்க பாலோனியாலே ரிஷிவர்க யோகதா யோகியமிரவித்தி. இப்படி கன்யா ரொம்ப எல்லா ரூபத்துலேயும் சுந்தரியாக இருக்காளாம். ரூபத்தில் அலங்காரம் பண்ணினா அழகாக இருப்பாளாம், பார்க்கறதுக்கே அவளை அழகாக இருந்தாளாம். இப்படி பெண்மணி அழகாக வளர்ந்துன்னு வந்தாளாம். அவளுக்கு வயசாகிடுத்து, கல்யாண வயசு வந்துடுத்தான். உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் அவரோட விவாகத்தை. ரிஷி வர்க்கம் எல்லாரையும் கூப்பிட்டு இவளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கேட்குறார். ஆலே தேவ தானவ மாணவ நர கிங்கர கந்தர்வ ராஜே பாவலே சர்வ தைத்திய சமுதாவ பலேசி எல்லோரும் சொல்கிறார். இவளுக்கு இந்த ஸ்வயம்வரம் மாதிரி நடத்தினார். அந்த ஸ்வயம்வரத்தில் தேவ தானவர்கள் மாணவர்கள் நரர்கள் கிங்கரர் கந்தவர்கள் தைத்தியர்கள் எல்லாரும் வராளாம். அந்த இடத்துல எல்லாரும் வந்து இந்த இவளுடைய ரூப அழக சுந்தரியை பார்க்குறாளாம். எல்லாரும் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தான் தான் அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுறதான். ராயே பண கேலா க்ஷோப திருஷ்டி ஆகாஷாச்சி சுனீல ஊட்டி ஜாச்சே ஆங்கி ஷோபே கோமட்டி தியாசி ஹே கோரட்டி வரியில். அப்போ இந்த பத்மாக்ஷ ராஜா நினச்சாராம், அவர் சொல்கிறார் ஆகாஷ நீல வர்ணத்துலேயும் அந்த அவருடைய அந்த ஆகாஷாச்சி சுனியில ஊட்டி ஜாச்சே ஆங்கி ஷோபே அவருடைய உடம்பு நீலமேக கர்ண ஷாமள வர்ண ரூபத்தில் இருக்கக்கூடியவராக இருந்துருக்கணும். அவருடைய ஸ்ரீவத்சம்ங்கிற மச்சம் அவர்கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட யார் வராளோ அவர்தான் என்னோட பெண்ணுக்கு சரியான வரன் அப்படிங்கிறத சொல்லிட்டாராம். சொன்ன உடனே பண ஐகோனி துர்தர க்ஷோபலே அவகே சுராசுர கன்யாஹரணார்த்த தத்பர ஜாலே நர கிங்கிற சன்னிதை. எல்லோரும் என்ன பண்ணானா, இவர் இப்படி நீலமேக ஷாமள ரூபத்தில் யார் வராளோ, இப்படி இருக்கிறவா தான் வரணும்னு சொன்னோடனே இது நம்ம இல்லைன்னு நினச்சிட்டோன்னே இப்படிலாம் நம்ம பண்ணினா சரியாக வராதுன்னு எல்லாரும் களத்தில் குளிச்சுட்றா. எல்லாரும் சண்டைக்கு வரா. அத்தனை பேரும் சண்டை ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் போட்டுக்கிறா. அப்படி போட்டுட்டே இருக்கிற பொழுது காயி திராசிலே நிஷாச்சர ராயே பளவிலே சம்பார ஆகாஷ லங்கிதி சுரவர தைத்தி துர்தர யுத்த கேளே. இப்படி எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. சண்டை போட்டுன்னு இருக்கும்போது ராஜா போகிறார். அத்தனை பேரோட சண்டை போட்டு எல்லாரையும் அவரை விரட்டி அனுப்புகிறார். தேகி பளவிலே தைத்தியகன ராயாசி கடத்தரலே பானம். இப்படி தைத்தியர்கள்லாம் வந்து சண்டை போட்டுருக்கிற போது ஒரு பானம் வந்து அவரோட நெஞ்சில் பட்டுருது. தேனே ரணாங்கனி பிராண சாண்டில ஆப்புன்னு க்ஷாத்திர வித்தி. இப்படி உடனே அந்த பானம் பட்ட உடனே அவருக்கு மிருத்யு ஆயிடுறது. அவர் அந்த நேரத்திலே உயிரை விட்டுறார் இந்த பத்மாக்ஷங்கிற ராஜா. ஜாலி ரணாச்சி நிரவடி கன்யா தரித்தான் தாந்தடி தினே தாவோனி லவட சவடி அக்னி மாஜி உடி காத்தலி. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த பொண்ணு நின்றுருக்கா அழகா. இவளை பார்த்த உடனே இவ எல்லாரும் இந்த பத்மாவதியை நம்ம தான் பிடிச்சிக்கணும்னு நினச்சிட்டு இந்த தானவர்கள்லாம் திருப்பி ஓடி வரா. இந்த ராட்சசர்கள்லாம் ஓடி வந்த உடனே இவ என்ன பண்ணிடுறா, வேகமாக அங்கே ஒரு அக்னி குண்டம் இருக்குது, அந்த அக்னி குண்டத்துக்குள்ளே போயிடுற. சுரநரா அசுரா கந்தன கரோணி ராயே திதலா பிராண ராணியா கேளே சககமன லக்ஷ்மி தே விக்ன ஸ்ரீமந்தாசி. இந்த மாதிரி சமயத்தில் இந்த லக்ஷ்மியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ராஜா உயிரை விட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு அது ராணிமார்கள் எல்லாரும் கூடவே சத்தி இதில் ஏறிடுறா. அப்படி அக்னிகுண்டத்தில் குதிச்சிடுறா. இப்படி இருக்கிற போது பிரதிபாலித்தே பிராணாமுக்களே அபிலாஷித்தே ரணி படலே உருளேத்தே ரடத்த கேளு லக்ஷ்மிச்சே கேளே அசையாகே. இதில் என்ன விஷயம்னா, இவ இப்படி வளர்த்தவளையே பிரதிபாலித்தே பிராணாமுக்களை, இப்படி யார் வளர்த்தாலோ அவளோட பிராணனையே இவ குடிச்சுடுறாளே. இப்படிப்பட்ட மகாலட்சுமி இப்படி இருக்காளே. அபிலாஷித்தே ரணி படலை, யார் இவளை பார்த்து ஆசைப்பட்டாலோ அவள்லாம் ரண மண்டபத்தில் அந்த போர்க்களத்திலே செத்து போயிடுறாளே. உருளேத்தே ரடத்த கேளே, யார் மிச்சம் இருந்தாலும் அவளும் சண்டை போட்டுண்டு இறந்து போயிடுறா. லக்ஷ்மிச்சே கேளே அசையாக. அதனால் லக்ஷ்மியை யாரும் நினைக்கிறாளோ, லக்ஷ்மி தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட கதி தான் அப்படிங்கிறத சொல்கிறார். தே ஆதிசக்தி நோவரி நிகாலி அக்னிகுண்டா பாஹேரி தவ பாஹேர போவலி போஹேரி மக குண்டாஞ்சியா தீரி பைசலி. இப்படிப்பட்ட மகாலட்சுமியான பத்மாவதி இப்படிப்பட்டவள். அவளை வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது, வெறும் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை மட்டும் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாள். அதனால் வெறும் ஆபரணங்களோ நகைகளோ இல்லைன்னா பணமோ இல்லை வீடோ இப்படின்னு இதை மட்டும் ஆசைப்படுறவா லாஸ்ட்டில் இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் விட்டு இறந்து போக வேண்டியது தான் அப்படிங்கிறத சொல்லி மகாலட்சுமியை வேணும்னு கேட்டாக்க அந்த ஸ்ரீராமனை ஸ்ரீயை வர்ணிக்கணும். அந்த ஸ்ரீயை கொண்டுருக்கிற ராமனையும் கும்பிடணும், அந்த மகாவிஷ்ணுவையும் நம்ம ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது விசேஷமானது அப்படிங்கிறத இங்கே உணர்த்துறேன். அதனால் மகாலட்சுமி வந்து எப்போ வரா நம்ம வீட்டுக்குன்னா எங்கே ஹரிநாமம் உச்சரிக்கப்படுறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி சாட்சாத் விராஜமாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். தே ஆதிசக்தி நோவரி அப்படிப்பட்டவ இந்த அக்னிகுண்டத்திலிருந்து கொஞ்சம் வெளியில் மெதுவாக வரா வந்திருக்கா. வந்தவுடனே என்ன விமானி விச்சரத்தா ராவண தியாசி பிரதான சாங்கே சாரண ஜியே லாகி ஜாலே ரணகந்தன தேகே ஜானரோபணி. இப்படி வெளியில் ராவணன் என்ன பண்ணான்னா மேலே அப்படியே எல்லாரும் எங்கே யார் யார் இருக்கான்னு இப்படி பார்த்துட்டு இந்த புஷ்ப விமானத்தில் வந்துட்டு இருக்கானா. வந்துட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல இசி தரு ஜாத்தா சுராசுரி உடி காத்தலி அக்னி மாஜாரி தீஹி நிகோனி பாகேரி குண்டாச்சியா தீரி பைசிலி. அவனோட இந்த ராவணனோட ஒரு மந்திரி வரார். அவர் சொல்கிறார், இங்கே பாருங்கோ இந்த பெண்ணு யார் தெரியுமா, இவ தான் இந்த குண்டத்திலேருந்து வந்திருக்கா மகாலட்சுமி பத்மாவதி, இந்த பத்மாட்சனோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். திச்சே தேகோனி பரவே பண ராவணாபிலாஷி சம்பூர்ண தரு ஜாத்தா ஆப்பன அக்னி பிரவேச நோவரியே கேள்வி. இதை பார்த்த உடனே ராவணன் ஆகா இந்த பெண்ணை நம்ம அவகரிச்சிடணும்னு அவ கிட்டக்க போகிறாளாம். அவள் பார்க்குறா இப்படிப்பட்ட ராவணன் நம்மளை அடிச்சுக்கிறதுக்காக போகிறானே அப்படின்னு சொல்லி திருப்பி அக்னி குண்டத்துக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிடுறாளாம். அக்னி மாஜி துஜி லப்பன மனே தன்ய துஜி கர்ணி தரீமி ஷோதோனி தருணாத்தை அப்படின்னு சொன்ன உடனே ராவணன் போலே ஹான்சோனி. இவர் ராவணன் சொன்னார், ஆஹா நீ அக்னியில் போய் மறைஞ்சுட்டியா, உன்னை பாரு நான் அக்னியிலேருந்து நான் உன்னை எப்படி வெளியில் எடுக்கிறேன்னு பாருன்னு இந்த அக்னியை தண்ணியினால் அடைக்கிறானா. அணைச்ச உடனே அந்த அக்னி குண்டத்தில் இருக்கிற அக்னி வந்து மறைஞ்சு போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, தேத்தே அதிக்ஷோபே ராவண குண்ட விஜவியாப்பன சோதித்தா நோவரி நவேலாஜன தேத்தே பஞ்சரத்னே ஜான சாப்பிடலி. அந்த இடத்துல அக்னிய குண்டத்தை தண்ணியினால் அணைச்சான். அப்போ அந்த இடத்துல பஞ்ச ரத்னங்களாக 5 கற்களாக இருந்துதான். தியா ரத்னாஞ்சி பாகத்தா சோபா லாஜோனி ஜாய சூரிய பிரபா மகா தேஜாச்சா திவ்ய காபா ராவண உபாஸ். ஆஹா இது என்ன தேஜோமய ரூபமான ரத்ன கற்களாக இருக்கே, இந்த ரத்ன கற்கள் விலை மதிக்க முடியாதா இருக்கே, இதை நம்ம ரொம்ப நன்னா இருக்கே, இதை நம்ம வச்சுப்போம் அஞ்சையும் அப்படின்னு சாவது கரோனியா மனா மகத்தையா திவ்யரத்னா கரோனியா அதியத்னா சடோனி விமானா லங்கேசி அலா. அந்த 5 கற்களையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளியில் எடுத்துன்னு வந்தானா. எடுத்துன்னு வந்து தன்னுடைய அந்த விமானத்தில் வச்சுட்டு லங்கைக்கு போயிட்டானா. தீரத்னே அதி கோமட்டி மந்தோதரி சி தியாவையா பேட்டி தே தேவாரா டேவோனி பேட்டி ஆப்பன உட்டா ஊட்டி ஷேஜாரா ஆலா. இப்படி ரத்னத்தை எடுத்துட்டு அழகாக மந்தோரிகிட்ட போய் கொடுத்தானா. இப்படி ஒரு 5 ரத்னங்கள் வந்திருக்கு, இதை நீ பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படின்னு. பிரியேசி சாங்கே குஹ்ய கோஷ்டி ரத்னே அத்தியந்த கோமட்டி துஜே சோபதி கண்டி முக்குட்டி தே தேவாரா பேட்டி டேவிலேசி. அவள்கிட்ட சொல்லி இந்த 5 மகா கற்கள் இருக்குது, இது அழகாக இருக்குது, ஒன்று நீ ஆபரணங்களில் பூட்டிக்கோ இல்லை உன்னோட பெட்டியில் வச்சுக்கோ அப்படின்னு அவள்கிட்ட கொடுக்குறான். அவள் என்ன பண்ணுறா, ஒரு நல்ல பெட்டியை ஒன்று பார்த்து அதை அழகாக அந்த 5 ரத்னங்களையும் போட்டு வைக்கிறா. வச்சதுக்கப்புறம் தே பேட்டி திசி உச்சலித்தா நுச்சலேச்சி பைசவத்தா. சரி அதை தூக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பெட்டியை தூக்கவே முடியலையாம். ராவணி உபஹாசோனி காந்தா ஆப்பன தத்துவத்தான் உச்சலும் ஆளா தியாசி உச்சலித்தா விசா ஹாத்தி நுச்சலேச்சி பேட்டி சர்வசக்தி பலாச்சி மாவளத்தி கத்தி ராவண சித்தி சலகாம்பி. இப்போ இந்த பெட்டிக்குள்ளே வைன்னு சொன்னவன் அந்த பெட்டியை எடுக்கணும்னு பார்க்குறான். அந்த பெட்டியை வந்து தான் அசைச்சு பார்க்குறான்னு அசையவே முடியல, எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல. அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு உதறல் உண்டார். தேத்தே மின்னலே பிரதான வேகே ஆலே சகுஜன பேட்டி மாஜி கோண நிதான காடோனி ஆப்பன பாகுங்கேலா. இதை வந்து இது யார், இது பிரதானமாக இருக்கக்கூடிய யாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவாளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான். அப்போ சொல்கிறான், இந்த பெட்டியில் இருக்கிற கதைகள் என்ன, இது எப்படி இந்த பெட்டிக்கு வந்தது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்கிறான். சாவத ஹோவோனி லங்காநாத கன்யேச்சா சாங்கே பூர்வ விருத்தாந்த மந்தோரி மனேஹே கிருத்திய நிச்சித்த கராவையா குலகாத்தக ஆனிலி. இப்போ இந்த விருத்தாந்தத்தை எல்லாம் கேட்ட உடனே இந்த மந்தோதரி சொல்கிறா, ஆஹா இது நிச்சயமாக இந்த குலத்தையே நாசம் பண்ணக்கூடியவளாக தானே இங்கே வந்திருக்கா. பாலித்தா நிர்தாளிலி பிதா ஜனனி
சுராசுர புலோனி நிமாலே ரணி தானவ மானவாஞ்சியா ஸ்ரேணி படில்யா ரணாங்கனி சேனி. ஆஹா, இது இப்படிப்பட்டவளாக இருக்காளே, அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கானா, இப்போ யார் வளர்த்தா எடுத்தாலோ அவளையே எரிச்சு விட்டாளே இவ. சுரர்கள் எல்லாத்தையும் இவளை ரணங்க மண்டபத்தில் இவளை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா, அவள் எல்லாரையும் இவ சம்ஹாரம் பண்ணிட்டாளே இவ. அப்படிப்பட்டவளை இவளை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீள், இவளும் நம்ம வீட்டில் இருந்தால் குலநாசினி, இவ குலத்துக்கே கெடுதல் உண்டு பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லி பவிஷ்ய போலே மந்தோதரி ஹே பிரதிபாலியாத்தே சம்ஹாரி உத்தியாய ஆப்பன போவண்டில போஹரி ஹே ராஷ்டிர பாகேரி சாண்டேவி இச்சாகரித்தா பாலுகாத்த அப்படின்னு சொல்கிறார். இது இவளை ரொம்ப இதை யார் ஆசைப்படுறாளோ அவளை நாசம் பண்ணிடுவா இந்த பெண்ணு, இதை யார் வளர்த்தாலோ அவளையே நிர்மூலமாக ஆக்கிவிட்டா, அப்படிப்பட்டவளாக இருக்கா இவ. இந்த நம்மளுடைய நகரத்தில் இவ இருக்க வேணாம், இவளை கொண்டு வெளியில் வச்சுருங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அவள் முன்னாடியே இங்கே என்ன நடக்க போகிறதுன்னு பூர்வ விருத்தாந்தமாக மந்தோதரி சொல்கிறா. மந்தோதரி சாக்ஷாத் விஷ்ணுவோடைய அம்சமாக விஷ்ணுவோடைய சந்தனத்தில் அவருடைய ஹிருதயத்தில் பூசிந்திருக்கப்பட்ட சந்தனத்திலேருந்து பிறந்தவள் தான். சாக்ஷாத் சீதா மாதா மாடியே இருக்கக்கூடியவள், விஷ்ணுவுடைய ரூபத்தில் இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டவள் மந்தோதரி. அவளே சொல்கிறா, ஆத்தாஞ்சி ஹே இச்சி பேட்டி ராவணா நுச்சலவே சங்கட்டி இசி மாரிதா கட்கடாட்டி அனர்த்த கோட்டி ஆத்தலத்தி அச்சேத்தன காம்பகானிதா லாத்தா ஹிரண்ய கஷிப்பு பாவலா காத்தா ஏத்தேஹி ஹோயில தோச்சி கதா இசி தத்துவத்தையா தியாகாவே. அதனால் இப்படி ஹிரண்ய கஷிப்பு இப்படி அவன் வந்தாலும் சரி அவனையே இவ கொல்லக்கூடியவள் அப்படிப்பட்டவள் இருக்கா. இப்படிப்பட்டவளை நம்ம இங்கே வச்சுருக்கலாமா, இவளை முடிஞ்சதோ பிடிக்கலையோ இவளை எடுத்துன்னு இந்த பெட்டியை எடுத்துட்டு நீங்கள் எங்கே போய் போடுறீங்களோ வெளியில் போட்டுருங்கோ, நம்ம நகரத்தில் இது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவன் மட்டும் சொல்கிறா, இதை யார் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு. வச்சன மானலே லங்கானா யுக்தி மானலி சமஸ்தா பேட்டி தியாகாவியா சர்வத்தா சவேவ விதுத்தான் போலாவி. எல்லாத்தையும் எடுத்துன்னு சொல்லிட்டான். இதை இந்த பெட்டியை எடுத்துன்னு போய் யாரும் தொடக்கூடாத இடத்துல கொண்டு போய் இதை வச்சுருங்கோ, நம்ம நகரத்தில் அது இருக்க வேண்டாம்னு சொன்ன உடனே இந்த ஜனகபுரின்னு சொல்லக்கூடிய அந்த ஜனத்தில் மிதிலா நகரத்தில் அந்த சீமையில் அந்த இடத்துல கொண்டு இதை வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஜோ கிரகஸ்தாஸ்ரமி பிரம்மச்சாரி ஹேவேடேலே தாச்சாகரி ஜோ ஆத்மத்வே வர்த்தேலே சராச்சரி தியான்சாகரி நாந்தியில். இவ எந்த வீட்டில் இவ இருப்பா அப்படின்னா, சதா சர்வகாலமும் பிரம்மச்சாரின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆசிரம கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும், ஆனால் பிரம்மச்சாரி விரதத்தை கடைப்பிடிச்சுட்டு இருக்கிறவரோட இடத்துல தான் இவ இருப்பா. இவ இவளோட இடம் அப்படிப்பட்டது. அந்த இடத்துல இருந்து யார் ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரோ, ஆத்ம தத்துவத்தில் இருந்துட்டு இருக்காரோ அப்படிப்பட்டவளை தான் இவ கல்யாணம் பண்ணிப்பா. அப்படிப்பட்டவ இடத்துல தான் இவ இருப்பா. அதனால் அந்த இடத்துல தான் இவ ஆத்மஸ்வரூப ஞானத்தோடு கூடிய புருஷரை தான் இவ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான்னு பூர்வ வித்தாந்தமாக மந்தோதரி சொல்லிடுறா. அதெல்லாம் கேட்டு இந்த பெட்டியை கொண்டு அங்கே கொண்டு போய் வச்சுடுறார். அந்த மிதிலா நகரத்தில் கொண்டு போய் வச்சுடுறார். தூத்தே பேட்டி காலோனி விமானி பாகத்த பகத்த ஆலேயாவணி விதேகாச்சி சீமா லக்ஷூனி பேட்டி நிக்ஷேபுனி தேகேலே. இப்படியே எல்லாரும் அந்த தூதர்கள்லாம் என்ன பண்ணான்னா, அந்த தூதுவர்கள்லாம் நேரம் அந்த பெட்டியை எடுத்துட்டு ராவணன் சொன்ன மாதிரி அந்த விதேகபுரிக்கு வந்தாலாம். அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல அந்த நோண்டி அந்த பெட்டியை உள்ளே வச்சுட்டு போயிட்டாலாம். இப்படி தான் இந்த பெட்டியானது இந்த விதேக நகரமான இந்த ஜனகபுரியில் அது இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறார். தே பூமி ஜனகே தர்மாத்ரி தூத்தி பேட்டி காலுனி விமானி. அந்த பேட்டி காலுனி பாகத்த பகத்த ஆலே யாவணி விதேகாச்சி சீமா லக்ஷுனி பேட்டி நிக்ஷேபுனி தேகாலே. தே பூமி ஜனகே தர்மார்த்தி த்விஜான்சி திதலி க்ஷேத்திரவிருத்தி தோஹி நாங்கர தராவையா சேத்தி அதி நிகுத்தி முகூர்த்த பாகை. அப்படி இந்த நேரத்தில் இந்த ஜனகர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த இடத்துல இந்த பெட்டி இருந்ததோ அந்த பெட்டி இருக்கிற இடத்த ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்துருந்தாராம். அந்த பிராமணன் என்ன பண்ணாராம், இந்த க்ஷேத்திரத்தில் இதை நோண்டி இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். வந்த இடத்துல இது கலப்பையினால் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த பெட்டியானது வருது. த்விஜாசி ஷாங்கே க்ஷேத்திரதூத் தன்ய தன்ய துஜா சுமுகூர்த்த பிக்கே பாகலே அத்புத நிதி நிಶ್ಚಿತ பகாஸ்வாமி த்விஜே பேட்டி தேகதாஞ்சி ஜான மனே குப்த டேவா தே ராஜதன மஜ க்ஷேத்திர திதலே தான டேவா ஆப்பனு கேவுனே. அதனால் என்ன பண்ணார், இந்த பிராமணர் என்ன பண்ணார், அந்த
அந்த கலவையில் பூட்டினதுனால அந்த இடத்துல இது வந்தது. ஆனாலும் பூமிக்குள்ளே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் ராஜாவை சேர்ந்தது தான் சொல்லிட்டு ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ராஜா என்ன பண்ணுறார், இந்த இடத்த நான் பிராமணனுக்கு தானமாக கொடுத்துட்டேன், அதனால் இந்த பிராமணனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார். அதை எடுத்துக்கொண்டு இந்த பேட்டி கேவுனி ஹாத்தி த்விஜ ஆலா ராஜசபே பிரதி ஹா குப்த டேவா ஹோதா தும் சேஷேதி தே துவா பூபதி கெய்ஜே ராஜே போலே தர்ம வச்சன துமாசி திதிலே பூமி தான தேத்திலே ஜே தன தானிய தே பிரம்மார்ப்பண திஜவரே. நான் எதை கொடுத்தாலும் அது பிரம்மார்ப்பணம் தான், அந்த பிராமணனுக்கு கொடுத்தாச்சு, அதனால இது பிராமணோடது அப்படிங்கிறார். தனலோபனாகி த்விஜா தனலோபனாகி பூபுஜா பரம சங்கட்டி படிலா ராஜா ஹே சாது சமாஜா கலோஆலே. இப்போ ராஜா சொல்கிறார், தன லோப ராஜாவுக்கு கிடையாது. தனம் இந்த பூமிகிட்ட இருந்திருக்கு, இந்த பூமிகிட்ட இருக்கிறவாளுக்கு யார் சொந்தமோ அவளுக்கு தான் இந்த தனமானதுன்னு சொல்லிடுறார். ஆனாலும் இவரும் கேட்க மாட்டேங்கிறார், ராஜாவும் இதை புரிஞ்சுக்கல. இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற சபையில் இருக்கிறவாள்கிட்ட இந்த விஷயம் போகிறது. தே உகுடித்தான்ச்சே. அப்பா என்ன சொல்கிறா, அவா எல்லாரும் சொல்கிறா, ते ते साधु बोले वचन यामाजी कोण आगे दन ते काडोनी पहावे आपन मग शास्त्र विधान विचारों. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவா எல்லாரும் சொல்கிறா. சொன்ன உடனே தே உகடி தாஞ்சே பேட்டி சுந்தர சோபா திவ்ய கோட்டி மாஜி கன்யா தேக்கிலே கோரட்டி ஆச்சரிய போட்டி சர்வாஞ்சியா. அப்படி பாட்டா அந்த பேட்டியை திறக்கிறா. திறந்த உடனே அதில் அழகான சுந்தரமான திவ்ய கோட்டி திவ்யமான கோட்டி லாவண்யம் இருக்கக்கூடிய பிரகாசத்தினோட அழகான ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியமாச்சான். கன்யா திருஷ்டி தேக்கதா தேக்க டோலியா லாகலி டக்குமக்க விஸ்மயே தாட்டலே சக்கலிக்க அலோக்கிக்க சௌந்தர்யா. பார்த்தா கண்ணை அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காளாம், மெதுவாக இறங்கி வராளாம். கண்ணு அப்படியே அழகான தாமரை கண்ணு போல் இருக்கான். அப்படியே எல்லாரையும் விசித்திரமாக டக்கு டக்குன்னு கண்ணை கொட்டி கொட்டி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காளாம். பார்த்த உடனே தேக்கோனி லாவ்யன் லாவண்ய நிதான ஜனக்கே ஊச்சலி ஆப்பன மனேகே மாஜிய கன்யாரத்ன பேரி நிஷான திரஹாட்டிலே. அப்போ என்ன பண்ணாரா ராஜா, என்ன பண்ணாரா, ஆஹா இவ்வளோ அழகான பெண்ணு, எனக்கு பெண் புத்திர இதுவே கிடைக்கலையே, இந்த பெண்ணையை நான் என்னோட பொண்ணாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தன்னோடவளை தூக்கிண்டாளாம். அந்த குழந்தை அவள் தான் சொன்னாலே என்னன்னா, ஜோ கிரகாஸ்திரமி பிரம்மச்சாரி. அப்படி ஜனகர் யாருக்கு சுகர் முனிவருக்கே குருவாக இருக்கக்கூடியவரான இவர் நித்தியமாக பிரம்மச்சாரி ரூபத்தில் இருக்கிறவர் அவர். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவளோட கையில் இந்த குழந்தையான பூமிஜான்னு சொல்லக்கூடிய ஜானகி, அந்த ஜனகபுத்திரி அவள் போயிட்டாளாம். அதனால் அவள் ஜானகி பூமியிலேருந்து பிறந்தவ பூமிஜா அப்படிங்கிறதுனால எல்லாம் தேக்கோணி லாவண்யலிதான ஜனக்கே ஊச்சலி ஆப்பன மனேகே மாஜா கன்யாரத்ன பேரி நிஷான திரஹாட்லே. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பெட்டியை தூக்கிண்டு அந்த தூதுவர்கள் இந்த மிதிலா நகரத்தில் வைக்கும்பொழுது அப்போ ஒரு அசரீரியாக சொல்கிறாளாம், மந்தோதரி ராவணன்ட்டெல்லாம். அந்த பெண்ணு அந்த அசரீரியாக என்ன சொன்னான்னா, நான் உன்னுடைய நகரத்துக்கு திரும்பி வருவேன், உன்னுடைய நகரத்தை நாசம் செய்வேன், இந்த குலத்தையே நான் நாசம் செஞ்சிடுவேன், யார் என்னை ஆசைப்பட்டதுனால நான் அவளுக்கு செய்வேன் அப்படிங்கிறதையும் சொன்னாலாம். அதனால் மகாலட்சுமியை நம்ம வெறும் மகாலட்சுமியை மட்டும் தானம் பண்ண அவளை தியானம் பண்ணக்கூடாது. நம்ம பகவான் ஸ்ரீ ஹரியை போஷிச்சுண்டு அவரோட நாமத்தை சொல்லிண்டு அவருக்கு விசேஷமாக பூஜிச்சுட்டு இருந்தோம்னா, அப்படி பூஜிச்சுட்டு இருக்கிறவாளோட ஹிருதயத்தில் மகாலட்சுமி வந்துடுவா, அவளோட கிரகத்துக்கும் வந்துடுவா, அவளோட ஹிருதயத்திலையும் இருப்பா, அவளுக்கு வேணுங்கிற ஐஸ்வர்யங்களை அவள் கொடுத்துட்டு இருப்பாள். அதனால் என்னைக்கு ராமனை நம்ம ஆசிரயிச்சோமோ அன்றைக்கே சீதாவன மாதா நம்ம ஆற்றுக்கு வந்துட்டா. அதனால் அந்த சீதையினுடைய ஜென்மத்தை சீதேஞ்சி ஜென்ம லக்ஷண தியான்சி மூல ஸ்கந்த புராண காளிகா கண்டிகை நிரூபண சமூல சம்பூர்ண நிகிலேசி அப்படின்னு காளிகா கண்டி அப்படிங்கிற இடத்துல ஸ்கந்த புராணத்தில் இதை பற்றி வர்ணனை பண்ணியிருக்காளாம், அந்த சீதாவினுடைய ஜென்ம விசேஷத்தை. இப்படி ஜென்மனுடைய விசேஷத்தை இந்த சீதா மாதனாவனுடைய ஜெயந்திய நாள் அன்னைக்கு நம்ம இதை கேட்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது ஸ்கந்த புராணத்தில் நாரதர் சொல்கிறதாகவும், இந்த பத்மாக்ஷன்கிற அந்த ராஜா எப்படி இந்த சீதையை தன் குழந்தையா பெற்று கடைசியில் அவள் இந்த குழந்தையா மட்டும் ஆசிரிச்சுன்னு இருக்க முடியாது, கடைசியில் அவள் அக்னிகுண்டத்தில் பிரவேசம் பண்ணி இந்த அக்னிகுண்டத்திலேருந்து திருப்பியும் அவள் லங்காவுக்கு பிரயாணம் பண்ணி லங்காவை நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த மிதிலா நகரத்தில்
இந்த மிதிலாபுர ராஜாக்களோட இடத்துல இந்த ராஜாவுக்கு புத்திரியாக இருந்துட்டு ஜனக புத்திரியாக இருந்துட்டு எல்லோரையும் மகிழ்ச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவளை சீதாவை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அவளுடைய ஜன்ம விசேஷத்தை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக அனுபவித்தோம். சாங்கித்தலே சீதேச்சி உற்பத்தி ஆத்தா சீதா ஸ்வயம்வரார்த்தி ஜனகாசி ஹரச்சாப பிராப்தி ஜாலி கைஷிரித்தே. இப்போ இது இந்த ஹரச்சாப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவதனுஷம் அப்படிங்கிறது இதை எப்படி பிராப்தி அடைந்தார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படிங்கிறத விசேஷமாக இந்த ராமன் போய் அந்த மிதிலா நகரத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த விஸ்வாமித்திரர் அவரை பார்க்குறதாகவும் இந்த விஸ்வாமித்திரரை ஜனகர் பார்க்குறதாகவும் அப்போ இந்த ஜனகரோடைய அவருடைய அந்த மந்திரியாக இருக்கக்கூடிய சதானந்தர் அப்படிங்கிறவர் அகல்யாவினுடைய புத்திரர், கௌதம அகல்யாவினுடைய புத்திரர், அவர் இதை வர்ணிக்கிறதாகவும் இது ஸ்கந்த புராணத்தில் நாரத மகரிஷி தனக்கு சொன்னதாகவும் சொல்லி ஏக்நாத் மகாராஜ் தன்னுடைய பாவார்த்த ராமாயணில் இதை விசேஷமாக சொல்லியிருக்கார். ஜெய் சீதா மாதா கி ஜெய். ஜெய் சீதாராம 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 சீதாராம் சீதாராம 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 சீதாராம் சீதாராம 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 சீதாராம் சீதாராம 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 சீதாராம். ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ராஜா ராம். ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம சீதாராம். ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ராஜா ராம். ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம சீதாராம்.